தேசம் நலமாய் இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும். இந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, உங்களால தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு தியாகம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, தேவனுடைய சமூகத்துல எங்கெங்கெல்லாம் கூடுகைகள் நடக்குதோ எல்லா இடத்துலயும் போய் என் தேசத்துக்காக நான் திறப்புல நின்று நான் ஜெபிப்பேன்னு சொல்லி எவ்வளவு வைராக்கியத்தோட ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கொண்டுதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்கள் மூலமாக இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்களை இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். என்ன கொண்டா தேவன் செய்ய போகிறார் அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்காக நிக்கிறீங்க. இந்த தேசத்துக்காக ஆண்டவரே இந்த தேசத்துல எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்த்திடணும், இந்த தேசத்தினுடைய சாபத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் மாற வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த இந்திய தேசத்துக்கு உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார்.